ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றேன். தானியேலுடைய ஜெபம் இது. தன்னுடைய தேசத்துக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு அவருக்கு அறிந்த பொழுது தன்னை தாழ்த்தி, ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி உபவாசம் இருந்து தன்னை வருத்தி கொண்டு அவர் ஜெபம் பண்ணாரு. இன்றைக்கும் அவருடைய குணங்களை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்று இதுதான். அவருடைய ஜெபத்தை அவர் விடவே இல்லை. தன்னுடைய மக்களுக்காக மன்னிப்பு கேட்கிறார். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை, மக்களுடைய பாவங்களை மன்னியும்னு கேட்கிறாரு. எங்க மேல இரக்கமாயிரும்னு கேட்டிருப்பாரு. இன்றைக்கு தானியேலை போல நம்ம ஜெபிக்கிறோமா? நமக்கோ இல்லை நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி நமக்கு சொப்பனத்திலேயோ இல்லை வசனங்களை வாசிக்கும் பொழுதோ அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுதோ நமக்கு தெரிய வந்தா நம்ம உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறோமா? உபவாசம் இருக்கிறது முடியலன்னா பரவாயில்ல. ஒரு சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், ஹெல்த் கண்டிஷன் டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கக்கூடாது, சாப்பாடை ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பரவாயில்ல, ஆனால் ஜெபிக்கிறதுக்கு தடை இல்லை. நீங்கள் மிட் நைட்டில் கூட ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணலாம். அவர் எப்பயும் அவைலபிளாக தான் இருப்பார். அவரை ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு டைம் இல்லவே இல்லை. நீங்கள் எந்த நிமிஷம் கூப்பிட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுப்பார், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார், உங்களுக்கு பேசுவார். நீங்கள் எந்த நேரத்துலையும் ஆண்டவர்கிட்ட பேசலாம். இன்றைக்கு நீங்கள் தானியேலை போல உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அவர்கிட்ட அந்த கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, எனக்கும் வெளிப்பாடுகளை கொடுங்க, நானும் ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும், நான் வேலை பார்க்குற இடத்துக்காக, இந்த நபர்களுக்கு, எனக்கு நீங்கள் ஒருத்தருக்கிற ஃபேமிலிஸ்க்காக நான் ஜெபிக்கணும்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கும் வெளிப்பாடுகளை தருவார். நீங்களும் தானியேலை போல சிறந்த ஜெப வீரர்களாய், விசுவாச வீரர்களாய் நீங்கள் வாழ்வீங்க.